எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக ஹேசல்நட் கேஷ்யூ ஸ்ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. முந்திரி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது, அதனால் அரை கப் அளவு எடுத்துக்கிறேங்க. ஹேசல்நட் 1 கப் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் ஹேசல்நட் இல்லாட்டி முழுசாகவே முந்திரி மட்டுமே பயன்படுத்தலாங்க. தோலோடு இருக்கிற ஹேசல்நட் பயன்படுத்தினீங்கன்னா வறுத்ததுக்கப்புறமா லைட்டாக கையில் தேய்ச்சிங்கன்னா அந்த தோலெல்லாம் வந்துடுங்க. அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நட்ஸ் பார்த்திங்கன்னா அவனில் தான் வைக்க போகிறேன். ஸோ 170 டிகிரிஸே ப்ரீ ஹீட்டான அவனில் grill மோடில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தால் சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுங்க. அவன் இல்லாட்டி பேனில் கூட வறுத்துக்கலாம். இப்போ இந்த ரோஸ்டான நட்ஸை நம்ம கையில் லேசாக தொட்டாவே எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்களேன். அதனால் அரைக்க அதுவே எண்ணெய் தன்மை இருக்கும். இப்போ ஹேசல்நட்டும் அந்த கேஷும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு மறுபடியும் அந்த சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு அரைங்க. நல்லா அந்த கொரகொரப்பு தன்மை வந்தோன்னீங்க 2 டேபிள் ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு சக்கரை வேண்டாட்டிங்க ஒரு 5 பேரிச்சம்பழத்தை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு அதே இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லாட்டி மேப்பிள் சிரப் இல்லாட்டி ஹனி கூட சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக ஆகிடுங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டுங்க. லைட்டாக கலக்கி விட்டுட்டிங்கன்னா அப்போ தான் ஈவனாக கலர் கிடைக்குங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ஸ்மூத்தான ஹேசல்நட் கேஷ்யூ ஸ்ப்ரெட் அரை மணி நேரத்தில் வீட்லேயே டக்குன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு பாட்டில் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் மைக்ரோவேவில் 1 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே அந்த பாட்டிலுக்கு மாற்றிட்டு 2 வாரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக பயன்படுத்தலாங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேங்க. எனக்கு என்ன தெரியுமாங்க, இந்த பாட்டிலில் கடையில் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளே பண்ணி அந்த பாட்டிலில் போட்டு வைக்கிறப்ப திருப்தியாக தாங்க இருக்குது. இந்த நட் ஸ்ப்ரெட் மாதிரி வேறு ப்ராடக்ட் ஏதாவது ட்ரை பண்ணலாமா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.